நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் நன்மையாக செய்து முடித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான தடைகளை நீக்கி நல்ல நமஸ்கார காலத்தையும் நல்ல தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். அந்த வார்த்தை மூலமாக அநேக வாழ்க்கைகளை நீங்கள் தொட்டு அநேக வாழ்க்கைகளை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆண்டவரே கட்டத்தை தாண்டி ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறவர்களுக்கு இந்த வார்த்தையானது ஒரு பெரிய தைரியத்தை, உற்சாகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீ செய்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. குயவனே, நீர் என்னை தொடனுமே, கரம் தினம் என்மேல் படனுமே. குயவனே, நீர் என்னை தொடனுமே, கரம் தினம் என்மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். வனையும் போது பலமுறை கெட்டு போனேன். உங்கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன். உங்கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா. உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா.
உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்றைய வேதவசனம் எபிரேயர் 2 அதிகாரம் 14 தொடக்கம் 18 வரை. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாரே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாரே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை.
அன்பரே உமக்கென்றும் தந்தேன் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இன்றைய வேதவாசனம் புனித லூக்கா எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 35வது வசனம் வரை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுக்களையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோனும் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான்.
அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 35 வரையிலான வசனங்கள் ஆகும். மேலும் இந்த பகுதி சில ஆழமான மற்றும் அழகான சத்தியங்களினால் நிறைந்திருக்கின்றது. இயேசுவின் பெற்றோர்களான மரியாளும் யோசேப்பும் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் யோசேப்பு நீதிமானாயும் பக்தியுள்ள ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான். இத்தகைய குணாதிசயமுள்ள மனிதர்கள் தேவனால் மிக விசேஷித்த விதத்தில் பயன்படுத்தப்படுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டான பல விஷயங்கள் வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவன் ஒரு முக்கியமான அல்லது பெயர் பெற்ற ஒரு மத தலைவன் கிடையாது. அவனது குணாதிசயத்தின் தன்மை அவன் நீதிமானாயும் தேவ பக்தி உள்ளவனுமாக இருந்தான் என்பதை தவிர வேறு எதுவும் அவனை பற்றி நமக்கு வேதத்திலே சொல்லப்படவில்லை. எனவே நாம் இன்றைய நாளிலே யோசேப்பை பற்றி சில காரியங்களை பார்க்க போகின்றோம். இயேசுவின் பெற்றோர்களை பற்றியும் அவர்களுடைய மாதிரியை பற்றியும் நாம் இங்கே பார்க்க போகின்றோம். பின்பதாக இயேசுவை பற்றி கூறப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களை பற்றியும் அவைகள் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தகைய அர்த்தத்தை தாக்கத்தை கொடுக்கின்றது என்பதை பற்றியும் இந்த பகுதியிலே நாம் பேசப் போகின்றோம். ஏனெனில் இந்த பகுதி இயேசுவின் குழந்தை பருவத்தை பற்றிய சில தகவல்களை நமக்கு தருகின்றது. இயேசுவின் சிறு பிராயத்தை பற்றிய விடயங்களை நாம் பார்க்கும்போது இந்த நிகழ்வுக்கு மேலதிகமாக வேறு எதுவும் வேதத்திலே அவருடைய சிறு பிராயத்தை குறித்து குறிப்பிடப்படவில்லை. அதாவது அவர் கிட்டத்தட்ட 12 வயதாக இருக்கும் போது அவரது பெற்றோர்களுக்கு முன்பாக அவர் காணாமல் போன போது அவர்கள் அவரை தேவாலயத்திலே தேடி முடிவிலே மத தலைவர்களிடையே அவர் உட்கார்ந்திருப்பதையும் தனது வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய ஞானத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துவதையும் பெற்றோர்களாக யோசேப்பு மரியாளும் காண்கின்றார்கள். இந்த கதையும் அதை தொடர்ந்து வருகின்ற மற்றைய கதையும் இதை நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான விஷயம் அங்கே இருக்கின்றபடினாலே நாம் இப்போது இந்த பகுதிக்குள்ளே பிரவேசிக்க போகின்றோம். இந்த பகுதியின் தொடக்கத்திலேயே வேத வசனம் இப்படி கூறுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது யோசேப்பும் மரியாளும் அவரை கர்த்தருடைய சமூகத்திலே அந்த பிள்ளையை அர்ப்பணிக்கும்படியாக எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று 22வது வசனம் அங்கே கூறுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முதற்பேரான ஆணும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் வந்து தங்களுடைய முதற்பேரான குழந்தையை கர்த்தருக்கு முன்பாக காண்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல, 24வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாய பிரமாணத்துக்கு இணங்க பலி செலுத்தப்படுவதற்கும் அவர்கள் ஆயத்தமாகி ஒரு காணிக்கையும் எடுத்துக்கொண்டு வருவதை நாங்கள் 24வது வசனத்திலே பார்க்கின்றோம். நான் இந்த இடத்திலே நிறுத்தி ஒரு சில விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, மரியாளும் யோசேப்பும் காட்டிய உண்மைத்துவத்தையும் அவர்கள் நியாய பிரமாணத்தின் காரியங்களில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார்கள் என்பதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த காலத்தில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். மேலும் இது நமக்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை வளர்க்க விரும்புகிறார். இன்று நமக்கு அது வித்தியாசமாக தோன்றினாலும், அதாவது நாம் இன்று விலங்குகளை பலி கொடுக்க கொண்டு வர தேவையில்லை. ஏனென்றால் இயேசு உலகத்தின் பாவங்களை ஒரே தடவையாக நீக்கி நம் பாவங்களுக்காக நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக
அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாகி இருக்கின்றார். ஆகவே நாம் இனி விலங்குகளை பலி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் மரியாளையும் யோசேப்பையும் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் அவர்களது ஜாக்கிரதையும் உண்மைத்துவத்தையும் முன்மாதிரியாக காட்டுவது போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாகவும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும். 24வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஒரு பலியை செலுத்த வரும்போது அதற்கான ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதை தான் நான் இங்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் அவற்றை வாங்க வேண்டியிருந்தது. அதாவது ஒரு ஜோடி புறாக்களையோ அல்லது 2 புறா குஞ்சுகளையோ அவர்கள் கொண்டு வரலாம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அவற்றை அவர்கள் தேவாலயத்துக்கு பலி செலுத்த கொண்டு வருவதற்காக அந்த பறவைகள் அவர்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும். எனவே இது அவர்களுக்கு லாபகரமான ஒரு செயல் கிடையாது. பலி செலுத்துவதற்கான காணிக்கை கொடுப்பது என்பது அவர்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு நஷ்டமான ஒரு செயல். அதுதான் உண்மையான ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே மெய்யான ஆராதனை என்பது தியாகத்தை அல்லது பலியை குறிப்பிடுகிறது. மற்றும் உண்மையான பலியானது நமக்கு கிரயத்தை ஏற்படுத்த ஒன்றாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் ஒன்றாக செல்கின்றன. கர்த்தரை ஆராதிப்பது என்பது பலியாக நம்மை அவருக்கு கொடுப்பதை தான் குறிக்கிறது. அது நமக்கு செலவாகும் ஒன்று. நாம் உண்மையோடும் கீழ்ப்படிதலோடும் நம்மை பலியாக கொடுக்கும் போது அதுவே புத்தியுள்ள ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனையாக காணப்படுகிறது. எனவே நாம் பின்பற்றும்படியாக மரியாளும் யோசேப்பும் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். இப்போது இதன் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வரும்போது சிமியோன் என்கிற ஒரு மனிதனை நாம் அங்கே பார்க்கிறோம். 25வது வசனத்திலே எருசலேமிலே சிமியோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவன் நீதிமானும் தேவ பக்தி உள்ளவனுமாக காணப்பட்டான். மரியாள் மற்றும் யோசேப்பை போலவே அவனும் தன் விசுவாசத்திலே ஜாக்கிரதையாயிருந்து அதை வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனாக இருக்கின்றான். நாம் நம் விசுவாசத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்றும் நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக ஜாக்கிரதையுடன் சரியான வழியில் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி மீண்டும் எம்மை வலியுறுத்துகின்றது. நீதிமான்களாக இருப்பது என்பது தேவனுடன் சரியான தொடர்பை கொண்டிருப்பதோடு மற்றவர்களுடனும் சரியான உறவை கொண்டிருப்பது தான் அதனுடைய அர்த்தம். அவர் நீதிமானாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருந்தான். மேலும் அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போது இஸ்ரவேலின் ஆறுதல் என்றால் ரோமர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலையை கொண்டு வருவதற்கு மேசியா என்கிறவர் வருவார் என்று அவர்களுடைய ஒரு நம்பிக்கை, அவருடைய வருகைக்காக காத்திருப்பதை இது குறிக்கின்றது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பார்ப்பதற்காக இந்த மனிதன் சிமியோன் காத்து கொண்டிருந்தான். இயேசு திரும்பி வருவதற்கும் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து அவர் அளித்த ஒவ்வொரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதை பார்ப்பதற்கும் நாம் நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறதை போலவே யூத மக்கள் நீண்ட காலமாக அவருடைய வருகைக்காக அக்காலகட்டங்களிலே காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் காணப்படுகிறது. இயேசுவின் முதல் வருகையில் அவரது வாழ்க்கையை பற்றி, அவர் இந்த பூமியிலே வந்து என்ன செய்வார் என்பது பற்றி முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். அதாவது அவர் எங்கே பிறப்பார், எங்கே வாழப்போகிறார், எப்படி மரிப்பார், எப்படி அடக்கம் செய்யப்படுவார், எப்படி அவர் உயிர்த்தெழும்ப பண்ணப்படுவார் என்பதை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டவைகள் நிறைவேறப்பட்டது. அவர் தனது முதல் வருகையில் 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். அவர் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய 200 தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றது. அவை அவரது 2வது வருகையில் நிறைவேற்றப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் இதை தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு நபர் இவ்வளவு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கான நிகழ்தகவை பற்றி அதன் சாத்தியத்தன்மையை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பதில் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அது கணித ரீதியாக சாத்தியமற்றதும் கணக்கிட முடியாததுமான ஒன்று என்ற பதில்தான் எனக்கு கிடைத்தது. உங்களால் அதை கணக்கிட முடியாது, அதை உங்களால் அளவிடவும் முடியாது. ஒரு மனிதனால் பல தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவது என்பது சாத்தியமில்லை.
அதாவது இயேசு ஏற்கனவே நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்களை வைத்து பார்க்கும் போது சொல்லப்பட்ட நபர் அவர்தான் என்பதை குறித்து காட்டுகிறது. காரணம், யாராலும் அவ்வளவு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி காண்பிக்க முடியாது. அது சாத்தியமற்றதும் கணக்கிட முடியாததுமான ஒன்று. நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் கூறுவது என்னவென்றால், இயேசுவானவர் தனது முதல் வருகையில் தன்னை குறித்து சொல்லப்பட்ட 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றி இருப்பாரேயானால், மீதமுள்ள 200 தீர்க்க தரிசனங்களை அவர் தனது 2வது வருகையில் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை, ஒரு உறுதியை அந்த காரியம் நமக்கு அளிக்கின்றது. சிமியோன் இயேசுவின் முதல் வருகைக்காக காத்திருந்தது போல நாம் அவருடைய 2வது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காத்திருத்தல் தான் மிகவும் கடினமான பகுதி. ஆனாலும் காத்திருப்பது என்பது விசுவாசத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். கர்த்தர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் உண்மை உள்ளவர். ஆனால் அவருடைய நேரம் வரும் வரை காத்திருப்பது என்பது நமக்கு மிக கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அவருடைய நேரம் நம்முடைய நேரம் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மை தன்மையில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது அவருடைய வாக்குறுதிகள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும் வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சிமியோன் அவருக்காக காத்திருக்கின்றான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இருந்தார் என்று அந்த வசனம் கூறுகிறது. உண்மையில் 26ஆம் வசனத்தில் கர்த்தருடைய மேசியாவை காணும் வரை அவன் மறிக்க மாட்டான் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட நாளிலே 27வது வசனம் கூறுகிறபடி அவன் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவாலயத்துக்குள் போனான். பின்பதாக அவன் அந்த குழந்தையை தன் கைகளிலே ஏந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். மேலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அவருடைய குமாரன் இவர்தான் அந்த மேசியா என்றும், அவரை காண்பதற்கு முன்பாக மறிக்க மாட்டான் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவனுக்கு வெளிப்பாடை பெற்றிருந்தான். இவர்தான் என்பதை அவன் உணர்ந்தான். சிமியோன் அங்கு மிக முக்கியமான ஒரு தருணத்தை தேவாலயத்திலே கழித்தான். கர்த்தருடைய இரட்சிப்பை தன் கைகளில் ஏந்தி அவருடைய பெற்றோர்களின் முன்னிலையில், அதாவது மரியாள் யோசேப்பு முன்னிலையில் இயேசுவின் வாழ்க்கையில் நடக்கப் போவதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆனால் இங்கே நாம் ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, பரிசுத்த ஆவியை பற்றிய குறிப்புகளில் ஏராளமானவைகள் இயேசுவை பற்றியதாக தான் இருந்தது. அது பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் அவர் ஆவியால் வழிநடத்தப்பட்டார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் 3 விதமான கிரியைகளை அது நமக்கு காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் செயல்படுகிறார். அவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். உண்மையில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வரப்போகும் காரியங்களையும் அவர் நமக்கு காண்பிப்பார் என்றும் இயேசு பின்பதாக கூறியுள்ளார். வெளிப்பாட்டை கொண்டு வருபவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கர்த்தருடைய வார்த்தையை பற்றிய நுண் அறிவை நமக்கு தருகிறார். அவர் நம்மை எல்லா சத்தியத்திலும் வழி நடத்துகின்றார். மேலும் நடக்க இருக்கும் விஷயங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எதிர்காலத்தின் காரியங்களை அது நடப்பதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சில சமயங்கள் அது நம் சொந்த வாழ்க்கையிலும் கூட மிகவும் குறிப்பிடத்தக்க அளவில் நடக்கின்றது. சிமியோன் தனது கைகளில் இந்த இயேசுவை ஏந்திக் கொள்வார் அல்லது மேசியாவை தன் கண்களால் பார்ப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் கண்டுபிடிக்க யாருக்கும் முடியாத ஒரு புதிரை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அதை அவனுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கைக்காகவும் சில விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். பின்னர் அவன் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார். கர்த்தர் அவனுக்கு அளித்த வாக்குத்தத்த நிறைவேறும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவன் இருக்கும்படியாக அவன் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டான். எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு முடியும் சரியான நேரத்தில் சரியான தொடர்புகளை ஏற்படுத்த. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் சூழ்நிலைகளை ஒழுங்கமைத்து நம்மை நிலைப்படுத்தி அவருடைய வாக்குத்தத்தங்களை நம் வாழ்வில் நிறைவேற்றும் இடத்துக்கு அழைத்து செல்கிறார். மேலும் அவர் நம்மை பயன்படுத்தி நம் மூலம் சிறப்பான வழிகளில் செயல்படுகின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வழிகளில் செயல்பட அவரது கிரியை உங்கள் வாழ்விலே எதிர்பாருங்கள்.
அவருக்கு நம் வாழ்வில் இருக்க முடியும். அவர் நமக்கு விஷயங்களை வெளிப்படுத்துவார். அப்போது அவர் நம்மை கொண்டு செல்வதையும் அவருடைய வழிநடத்தல், தூண்டுதல் போன்றவற்றை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் போன்றவற்றை கவனிக்க நம்மால் முடியும். சிமியோன் இயேசுவை தன் கைகளிலே ஏந்தியவுடன் அவன் கூறுகிறான், இப்போது உமது அடியானை சமாதானத்துடன் போக விடுகிறீர் என்று கூறுகிறான். அவனுடைய வாழ்க்கை முழுமையானதாக நிறைவு பெறுகிறது. இயேசுவை காணும் போது, கர்த்தருடைய இரட்சிப்பை காணும் போது நாம் நம் வாழ்க்கையிலே முழுமையை பெறுகிறோம். என் கண்கள் உம்முடைய இரட்சணியத்தை கண்டதே என்றான். இரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு காரியம் கிடையாது. அது கர்த்தரால் கொடுக்கப்படும் ஒரு காரியமாய் இருக்கிறது. இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து என்ற நபரில்தான் இருக்கிறது. இயேசு என்ற பெயரின் அர்த்தம் கர்த்தர் இரட்சிக்கிறார் என்பதாகும். இயேசு என்பவர் தேவனுடைய இரட்சிப்பாக காணப்படுகிறார். இரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. இரட்சிப்பு என்பது ஒரு நபர் சார்ந்த காரியம். அந்த இரட்சிப்பு இயேசு கிறிஸ்து என்ற நபரில்தான் இருக்கிறது. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய இரட்சணியத்தை என்று சிமியோன் 31ஆம் வசனத்தில் கூறுகின்றார். இது எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது. இது எல்லா இடங்களிலும் உள்ள மக்களுக்கு உரியதாக காணப்படுகிறது. இது புறஜாதியினருக்கு வெளிப்பாட்டின் வெளிச்சமாகவும் இஸ்ரவேலின் மகிமையாகவும் அவர் இருப்பார் என்று கூறப்படுகிறது. எனவே இயேசுவானவர் யூதர்களின் மேசியாவாக இருந்தாலும் அவர் முழு உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். இயேசு எல்லா மக்களினதும் இரட்சகராக இருக்கிறார். மேலும் உலகம் எங்கிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் வரலாறு முழுவதிலும் கர்த்தருடைய இரட்சிப்பை அறிவிக்க வந்தவராக அவர் இருக்கின்றார். இயேசுவின் தந்தையும் தாயும் இவற்றை கேட்டபோது அவரை பற்றி சொல்லப்பட்டதைக் கண்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னர் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து மரியாளிடம், இந்த பிள்ளை இஸ்ரவேலிலே பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருப்பார் என்றும் பல இருதயங்களின் சிந்தனைகளை வெளிப்படுத்தத்தக்கதாகவும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பின்னர் அவன், ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி போகும் என்று தீர்க்கதரிசனமாக கூறினான். ஆகையால் கர்த்தருடைய இரட்சிப்பை காண்பதிலும் இயேசுவை அறிவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அதே நேரம் மிகுந்த வேதனையும் இருக்கிறது. மேசியாவை தனித்துவமாக தாங்கி அவரை வளர்த்தெடுக்கும் இந்த சிறப்பு பாக்கிய மரியாளுக்கு கிடைத்தது. ஆனால் அவருடைய பாடுகள், அவரது நிராகரிப்பு மற்றும் அவருடைய சிலுவை மரணத்தின் வேதனை எல்லாவற்றையும் முன்கூட்டியே மரியாள் அறிந்திருந்தாள். ஒரு தாய் தன் மகன் இவ்வளவு கொடூரமான மரணத்தை சந்திப்பதை பார்க்க வேண்டியிருக்கும் போது அந்த வேதனை அவருடைய ஆத்மாவை எவ்வளவாய் துளைக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். இயேசுவை மக்கள் நிராகரிக்கும் போது, மக்கள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து அவரை புறந்தள்ளி சிலுவையில் அறைவதை பார்க்கும் போது அது நம் இருதயத்துக்கு எவ்வளவு வருத்தத்தை தருகிறது. அவர் நமக்கு வழங்கிய இரட்சிப்பில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருந்தாலும் மக்கள் அதை நிராகரிக்கும் போது அது நம்முடைய இருதயத்தை துளைக்கும் ஒரு பட்டயமாக இருக்கிறது. நான் இங்கே இந்த இடத்திலே சற்று நிறுத்தப் போகிறேன். ஏனென்றால் இது ஒரு நீண்ட செய்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. இயேசுவின் பெற்றோரின் உதாரணம், சிமியோன் என்ற இந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழிநடத்தப்பட்டு செயல்பட்ட விதம், பின்னர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் போன்றவை இந்த பந்தியிலே நாங்கள் காண்கின்ற விசேஷ காரியங்களாக காணப்படுகிறது. நாம் இதை குறித்து சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் உண்மையிலே நிறைய நேரம் செலவிட வேண்டும். எனவே அதை செய்யும்படிக்கு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். மரியாள், யோசேப்பு மற்றும் சிமியோனின் விசுவாசம், தேவ காரியங்கள் அவர்களுக்கு இருந்த ஜாக்கிரதை ஆகியவற்றின் முன்மாதிரியை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். நாம் அவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து அவருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை எவ்வாறு பயன்படுத்த முடியும், மேலும் இயேசு நம் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்பதன் யதார்த்தத்தை பற்றி சிந்திக்கவும் சிறிது நேரத்தை செலவிடுங்கள். அவ்வாறு சிந்திக்கும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய வழியும் இதிலே இருக்கிறது. அதுதான், இந்த உலகம் தங்களை இரட்சிக்க வந்தவரை நிராகரிக்கும் போது அது வேதனை நமக்கு தருகிறது. எனவே நீங்கள் இதை பற்றி சிந்திக்கும் போது கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த பந்தியில் இத்தகைய நபர்களை அழகான முன்மாதிரிகளாக காட்டப்பட்டு இருக்கிறது. அவர்களைப் போலவே நம்மையும் உண்மையுள்ளவர்களாக அவர் தாமே மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே,
இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் காலம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் காலம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி, 1000 தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து புது வழிகளை நமக்காக திறந்தாரே. ஹalleluya. தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ. குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபை
ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் இந்த காணொளி வழியாக நடந்த இந்த ஆராதனைக்காக வருகிறேன் சுவாமி. ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் சுவாமி இந்த ஆராதனையிலே நடந்த பாடிய பாடல்கள், இன்னுமாக வாசித்த ஒவ்வொரு வேதாகம பகுதிகளும், இன்னுமாக உம்முடைய வார்த்தைகள், ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக அவர்களை அர்ப்பணித்து அவர்கள் செய்த அந்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து ராஜா, அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. இன்னுமாக தகப்பனே, இந்த நாட்டிலே ராஜா எவ்வளவோ சுவாமி மக்கள் வேதனையினாலும் போராட்டங்களினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருப்பதை என் தேவரீர் அறிவிங்க. எல்லாவற்றிலிருந்து விடுதலையை என் தேவரீர் பெற்றுக்கொடுங்க. ஒவ்வொருவரையும் சந்தியுங்க. சரீர பலவீனத்தில் இருப்பவர்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொடுங்க. வேதனையினாலும் வறுமையினாலும் வாடுபவர்களின் வறுமையை தேவரீர் சந்தியுங்க. அவர்களை உயர்த்தி வழி நடத்துங்க ராஜா. இன்னுமாக உம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரர்கள் அனைவருக்காக எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் அவர்கள் செய்கிற ஊழியங்களை தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. இவ்வண்ணமாக அனைவரும் சுவாமி எந்த வகையிலாவது உம்முடைய ஊழியத்திலே பங்கெடுக்க ஒவ்வொருவருக்கும் தேவரீர் கிருபை செய்து வழி நடத்துங்க. இன்னுமாக இன்றைய நாளிலும் கூட இந்த ஒவ்வொரு எல்லா ஆராதனைகளும் உடைய பாதப்படி அண்டையிலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் தாமே பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்திலே ராஜா. அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.